தங்கச்சி 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 என்னண்ணே உட்காந்து சாப்பிடுங்க. அப்புறம் பாப்பா அம்மா குழந்தை புலம்பிக்கிட்டு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியா? போங்கண்ணே. அப்புறம் அன்னைக்கு மாதிரி நம்ம போய் குழந்தை எடுத்தா எந்த பொம்பளையாவது என் குழந்தை கூட பிடிக்க போயிட போறா. சொல்லி முடிக்கல நானு. ஐயோ மறந்துட்டேன். அம்மா அந்த குழந்தைக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிட்டு யாரு எப்ப இங்க வரமாட்டாங்கம்மா. ஏன்னா சொந்த பந்தம் இல்ல நம்ம தான் சொல்ல வந்தா. அண்ணே எங்க அந்த குழந்தைய பாத்தீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து சொன்னாம்பா. சொன்னாரா பாத்தீங்களா? என்கிட்ட மறந்துருப்பாமா. அதே வெண்டிக்காய் நிறைய சாப்பிடறா. அம்மா அதாவது என்னம்மா குழந்தை எப்படின்னு இருக்குது? ஐயோ அதையே கேக்குற. முடி இருக்கேம்மா அப்படியே திருட்டு முடி ராஜ பார்வை. கலர் இருக்கு பாத்தியா? பங்கம்பள்ளி இருக்கு பாரு. பங்கம்பள்ளிடா. பங்கம்பள்ளி மாம்பழத்துடைய கலர் அப்படியே இருக்குமா. மூக்கு இல்லம்மா. இந்த காது இருக்கே இல்ல அவளை எடுப்புன்னு சொல்ல வர்றேன். இந்த காது இருக்கே அப்படியே பிரகாசமா இருக்குமா. மொத்தத்துல அது ஒரு குழந்தைமா. என்ன இப்ப போன உடனே குழந்தை கொடுத்துருவாங்கல்ல? அது நம்ம குழந்தை மாதிரிமா. ஆனா அது எதுக்கு? அது நம்ம குழந்தையே தான். போன உடனே தூக்கிட்டு வந்துடலாம். ஐயோ வாங்க சீக்கிரம் போலாம். என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? இது சாப்பிட்டு முடிச்சு கிளம்பலாம். அப்புறம் வந்து சாப்பிடுவீங்க. கை கழுவலப்பா. அதெல்லாம் கழுவிக்கலாம். வாங்க வாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கு யாப்பா. என்ன கண்டுக்காம போற வெட்டியா? உள்ள போய் திரும்பி வரப்ப தரையா? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சொந்த குழந்தை அனாதை குழந்தைன்னு செட்டப் பண்ணி எடுக்கிற ஆளுங்க நீங்க. உங்களை இன்னைக்கு விட்டா நான் என்னைக்கு பிடிக்கிறது? வெட்டியா? நம்ம குழந்தை என்ன நம்பருங்க? நம்ம குழந்தை என்ன சொல்றீங்க? 7 நம்பர்மா. 7 நம்பரா? அதாம்மா நான் வீட்டுல சொல்லல எந்த ஒரு சிக்கலுமே இல்லாத குழந்தைன்னு. அதான் இது. ஆமா பையன் எப்படி இருக்கான்? இல்ல தத்தெடுக்க போறமாப்பா. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? நான் எல்லாத்தையும் பாத்துட்டேனே. ஏங்க முந்தானி பிடிச்சிருக்கீங்க? நான் இல்ல பையன். ஐயோ முந்தானி பிடிச்சிருக்கான் பாருங்களேன். என்ன சென்டிமெண்ட் டச்சிங். ஜானகி ஜானகி ஜானகி. ஏன் சொல்றீங்க? சொரன்ல எழுப்புனேன். எதுக்கு? இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதான். ஐயோ அப்பா ஜானகி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். நாளைக்கு திடீர்னு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அதிர்ச்சி ஆயிடுவே என்னவோ. அதனால படிப்படியா சொல்றேன். காலையில இருந்து 100 தடவை இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப அறுத்துட்டீங்க. ஒண்ணு சொல்லுங்க இல்ல பேசாம படுத்து தூங்க. உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. நான் காலையில எந்திரிச்சு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், 1000 வேலை இருக்கு. தூங்குவீங்களா? ஜானகி ஜானகி தூங்கிறாத. நீங்க சொல்லுங்க நான் தூங்கிட்ட கேக்குறேன். என் பையன் ரவி இருக்கானே. நம்ம பையன் ரவி. நம்ம ரவியை பத்தி தான். ஆமா 4 வயசு பிள்ளைய பத்தி நீங்க என்ன பெருசா சொல்லிட போறீங்க? சொல்லுங்க. என்ன சத்தத்தை காணோம்? இல்ல எப்படி நேர்ல உங்ககிட்ட சொல்றதுன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? ஐயோ என்னாச்சு இவருக்கு? ஐயோ நேரடியா சொல்ல முடியலன்னு நாளைக்கு ஆபீஸ் போய் போன் பண்ணி சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஜானகி அனாதை இல்லத்துக்கு ஆரம்பத்துல தத்தெடுக்க போனோமே. ஆமா. அங்க ஒரு பொம்பளை வந்து கலாடா பண்ணிச்சே ஞாபகம் இருக்கா? ஆமாங்க பாவம். என்னாச்சு அந்த பொம்பளைக்கு? இல்ல அந்த மாதிரி ரவியோட அம்மா வந்து திடீர்னு ரவி தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்? என்னது என்ன சொன்னீங்க? இல்ல ரவியோட அப்பா அம்மா வந்து அவனை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவேன்? யார் ரவியோட அப்பா அம்மா? நான் தான் ரவியோட அம்மா, நீங்க தான் ரவியோட அப்பா. வேற யார் வருவாங்க? இல்லப்பா பெத்தவங்க அவங்க. அவங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்காதா புள்ள மேல? என்ன மண்ணாகட்டி அஃபெக்ஷன்? பெத்த அனாதை ஒருத்தல போட்டு போயிட்டான். நான் தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அது கை வளருதா கால் வளருதான்னு பார்த்து என் உயிரை கொடுத்து வளர்த்திருக்கேன். என் கனவெல்லாம் அது மேல வச்சிருக்கேன். இப்ப யார் வருவா? திடீர்னு வந்துட்டாங்க என்ன பண்றது? திடீர்னு வருவாங்கன்னா எப்படி வருவாங்க? ஊரை கூட்டி பஞ்சாயத்து கூட்ட மாட்டேனா? என்ன பஞ்சாயத்து கூட்டு? எல்லாரும் அவங்க பக்கம் தான் சொல்லுவாங்க. பெத்தவங்க தான் புள்ள சொந்தம். சட்டமே அப்படிதான் தெரியுமா? உங்க சட்டத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்க. என்ன கடவுளே அநியாயமா இருக்கு. குழந்தை இல்லன்னு தவ இருந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கூட கொடுப்பேன் இல்லையா? எனக்கு இப்படி ஒரு தலையெழுத்தா? இல்லம்மா ஒரு பேச்சு சொல்லி பார்த்தேன். அது கேட்க கத்துறேன். பேச்சுக்கு எதுக்கு சொல்றீங்க நீங்க? யாராவது சொல்லுவாங்க அறிவு கிட்டத்தனமா? உடம்பு சரியில்லை. பேசாம எதுக்கு இந்த உனக்கு மயக்கதான் வரப்போகுது. சொல்லுங்க. ஐயோ நம்மள முட்டாளா குழந்தை வளர்த்து அவங்க கையில கொடுக்கறதுக்கு? நான் யாரும் கவலைப்படாத. நீ
ஏன்பா இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உன்னாலதானா? எதுக்கு புள்ள போட்டு அடிக்கிறீங்க? இந்தா, உன் புள்ளைய வச்சுக்கோ. அப்பா வாங்க அந்த பக்கம். வாங்க. டேய் இருடா டேய். என்னம்மா தகராறு பண்றானா? எவ்வளவு சொல்லி அருணா கூட கட்டிக்க மாட்டேங்கிறா? அவன் எப்படிமா கட்டுவா? எங்க பரம்பரையில எங்க அப்பா அண்ணா கொடி கட்டல, நான் கட்டல, என் மகன் கட்டல. அவன் மட்டும் எப்படி டேய் கட்டுவா? இருடா. டேய் விழுந்து தொலைக்காதடா ரவி. என்னது இது? இந்த அண்ணா கொடி விஷயத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இவன் வளர்ப்பு மகனாச்சே. இல்லடா அடி வாங்க போறே நீ. நான் கட்டிக்க மாட்டேன். ஏய், கலாட்டா பண்ணாதீங்க, கணக்கு தப்பா போயிடும். ரவி டேய். டேய் வாடா அப்படி. கொன்னுடுடா. என்னங்க பின்ன உங்கள மாதிரி உங்க பையனை அருணா கட்ட மாட்டேங்கறான்? ஏன்டா கட்டிக்க மாட்டேங்கிற? நீ மட்டும் கட்டிக்கல, நான் மட்டும் கட்டிக்கணுமா? நான் பெரியவன். நான் சின்னவன். ஏன்டா மிமிக்ரி பண்ணி? ஐயோ எதுக்கு புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? அவன் மிமிக்ரி பண்ணுங்க தானா வருது. தானா வருதா? முதல்ல எடுத்து காலி பண்ணு. இவருக்கு என்னாச்சு? ஏமா அப்பா டென்ஷன் ஆறாரு? இன்னும் எந்தெந்த குண்டு எங்கெங்க வெடிக்க போதோ எப்பா. பாத்தியா? என் இடுப்புலயும் அருணா கயிறு கிடையாது, உன் இடுப்புலயும் அருணா கயிறு கிடையாது. அந்த பையனும் அருணா கயிறு கட்டிக்க மாட்டேங்கிறான். எப்படி? ஏன்பா எல்லாத்தையும் தப்பாவா நினைக்கிற? சம்திங் ராங். பா 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 போ போ. ஏப்பா எதுக்குப்பா கதவை சாத்துற? லுங்கி அவர்றான். என்ன பண்ணி? லுங்கி அவர்றா. இது என்ன? இடுப்பு அது எனக்கு தெரியும்டா. இது என்ன? மச்சான். மாங்கா மச்சான். இதா இது என்ன? பெரிய இடுப்பு அது தெரியும்டா. இது என்ன? மச்சான். மாங்கா மச்சான். எப்படி? அப்பனுக்கு இருக்கிற மாதிரி புள்ளைக்கு இருக்குது. இதுல என்னப்பா சந்தேகம்? அப்படியா? வா ஐயா வா. இது என்னடா? மச்சான், இது ஒரு பெரிய விஷயமா? மச்சமா மாங்கா மச்சான். டேய் ஏன்பா துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ற? ஏன்டா அந்த அளவுக்கு நடந்துக்கிறேன்? அப்பனுக்கு மகனுக்கு ஒரே மாதிரி மச்சம் இருந்தது, ஓகே. அந்த பையனுக்கு எப்படி வந்தது? என்னப்பா நீ மச்சத்தை போய் பெருசு பண்ற? ஆ. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரியே இருப்பாங்களா? தெரியாத உனக்கு? அப்ப இன்னும் 4 பேர் மச்சத்தோட வருவாங்கங்கறியா? ஆமா. சம்திங் ராங். ராஜா பாரு. பிடிக்கல. பிடிக்கலையா? இந்த பாரு பூவெல்லாம் போட்டுருக்கு பாரு. பிடிக்கல. பிடிக்கல. இத பாருடா நல்லா இருக்கா? பிடிக்கல. எதாண்டா உனக்கு பிடிக்கும்? ஏன் அவன் நடிக்கிறீங்க? அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதான் நீ வாங்கி கொடுக்கணும். பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி ஆத்தா புள்ளையும் சேர்ந்து கடையே புரட்டுங்க. ஏதோ அவன் பாக்குறது, நீங்க சும்மா இருங்க. நீங்க இத பாரு ராஜா. இது எனக்கு பிடிக்கல. ஏய், அங்க என்ன பண்றீங்க? இல்லப்பா, இந்த கலர் வெரைட்டிகளை சைடுல பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. கண்ணாடிக்கு மேல இருந்து பார்த்தா தெரியாதா? நீ இந்த பக்கம் வா. நீங்க இந்த பக்கம் தேடுங்க, நாங்க அந்த பக்கம் சரி வாங்க பாக்குறோம். போங்க. இத பாரு ராஜா. மம்மி என்ன ஏறி கொடுங்க, அங்க போய் பாக்குறேன். பெரிய மனுஷன் போய் பார்க்க போறாராம். இத போய் பாரு. ரொம்ப தூரம் போகாதடா. மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குடா. ஏன்டா என்னாச்சு? எங்க அப்பா லொல்லு தாங்கவே முடியல. போலீஸ் நான் விட மோசமா போயிட்டு இருக்காரு. அவ்வளவு எலும்பு திங்கிறாரா? இல்லடா, என்ன மோப்பம் முடிச்சிட்டே இருக்காரு. டெய்லி பேண்ட கழட்டு, லுங்கிய கழட்டு, மச்சான் அதுக்கு இதுன்னு என்ன பயமுறுத்திட்டே இருக்காரா? என்னடா பயம்? ஆம்பளையா இருந்தா எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வேணும்டா. என்னங்க நீங்க வாங்களேன். என்ன உங்க பையன் Dress செலக்ட் பண்ணிட்டார். ஒரு வழியா முடிஞ்சா? நான் போய் பில் போட்டு வரேன். அட பாத்துட்டு போங்க. அங்க பாருங்க. அடாடா, அந்த நேபாள் குர்கா வாட கம கம கமன்னு அடிக்குதப்பா. அழகா இருக்குல்லன்னு. இவன எதுக்குடா குறுக்கா ட்ரெஸ் போட்ட? கழட்டு. நான் கட்ட மாட்டேன். அடி பிச்சிருவோம், மரியாதையா ட்ரெஸ் கழட்டு. இந்த ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலனா அவனுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்குமா? அப்புறம் ஏய், சின்ன பையனா நடந்துக்க. இந்த முந்திரி கொட்டை மாதிரி பெரிய வேலை பண்ணா பிச்சு எடுத்துருமா அவனை. ஏன் அந்த Dress போட்டாப்ப என்ன ஆச்சு? இவருக்கு என்ன பைத்தியமா? எப்ப பார் குழந்தைய போட்டு அடிச்சிட்டே இருக்கிறது. அழாத ராஜா. ஐயோ ஏய், ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா. தாய்நாடு பட்டுங்கிறது ரத்தத்தோட ஊறி போன ஒரு விஷயம்ப்பா. ஆனா இனிமே நான் நிம்மதியா சாவட்டா, நிம்மதியா சாவே. ஏன் நான் கேக்குறேன், உன் குழந்தை இருக்கானே குர்கா வாய் 4 வீட்டுல குச்சி தட்டியாவது உனக்கு மச்சி வீடு கட்டி தரல. என் பேரை மாத்திக்கலாம், என் பேரை மாத்திக்க. சும்மா போடா, சும்மா. அம்மா டேய், நீ ரொம்ப ஓட போறடா. சரி போடா. சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சு நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடி. என்ன அடி? டேய், இப்ப இங்க சொல்றா, இந்த இடத்துல இருந்து உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிபல் முடிஞ்சு வச்சா. இனிமேல் உன் வீட்டு வாசல கால் எடுத்து விட்டா செருப்பா கொண்டியாரா நீ? அண்ணே ஆ, வீட்டுக்கு வாங்கனே, சாப்பிட்டு போலாம். வேற வேலை அதானமா எனக்கு? சாப்பாடு ஒண்ணுக்கு தான் அவன் வீட்டுக்கு வருவேன். போடா. ரவி 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 ஐயோ எங்க ஆ?
இருக்கட்டும் அதுக்கு என்ன இருக்கட்டுமா? ஐயோ, நம்ம குழந்தை காணுங்க. எங்க போனா டேய்? ஐயோ, இங்கே கூப்பிட்டு இருக்கீங்களே, பாத்ரூம்ல தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணோம். எந்திரிச்சு வாங்க. இதுக்கு தான் புள்ளைய எப்போ அடிக்காதீங்க திட்டாதீங்கன்னு சொல்றது கேக்குறீங்களா? எந்திரிச்சு வாங்க. எங்க ஓடிட போறான்? ஓடி இருந்தா அந்த வீட்டுல முதல்ல நான் தான் ஓடி இருக்கணும். ஐயோ, வாச கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ரவி, ரவி. அரே சோட்டா சாப் நம்ம மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கு. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? என்னங்க குறுக்கா மாதிரியே பண்றான் பாருங்களேன். இன்னைக்கு துணி கடையில குறுக்கா ட்ரெஸ்ஸே வேணும் நடந்துச்சான். இப்ப என்னடா நடுராத்துல இருந்து வந்து குறுக்கா கிட்ட பேசிட்டு இருக்கானே. இல்லப்பா கூர்க்கா ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கூர்க்கா கட்டன்னு கேட்க முடியும். ஆ. என்ன நீ இதுக்கெல்லாம் கூட சந்தேகப்படுற? அரே சோட்டா சாப் ராத்திரி இத்தனை மணிக்கு இங்கே நிக்குது தூக்கம் வரல? ராத்திரில தூக்கம் வராது, பகல்ல தான் தூக்கம் வரும். பாத்தீங்களா, ராத்திரியில தூக்கம் வராது, பகல்ல தான் தூக்கம் வரும்ன்றான். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? இவன் கூர்க்காக்கு பிறந்த பையனா இருப்பான். என்ன பண்ணி ஒருத்தர் ராத்திரில தூங்கலன்றதுக்காக அவன் கூர்க்காக்கு பிறந்தனா? நான் எத்தனை ராத்திரி தூங்காம இருக்கேன்? நீ ஏன் இப்படி திங்க் பண்ண கூடாது? எப்படி? ஒரு லோக்கல் ஆளுக்கு ஒரு கூர்க்கிக்கு பிறந்த கூடாதா? அதென்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க. ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். ஆனா ஒண்ணுங்க, இவனுக்கும் குறுக்காக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இருக்கட்டுமே, நம்ம பையன் வீரனா இருந்தா நமக்கு பெருமை தானே. ஏன் நீ குறுக்கா ஜாதியா இருந்தா ஏத்துக்க மாட்டியா என்ன? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவன் யார் பையனா இருந்தா என்ன? இப்ப அவன் நம்ம பையன். நீங்க தான் அவனுக்கு அப்பா, நான் தான் அம்மா. ரவி, ஆமா, நீதான் அவனுக்கு அப்பா இல்ல நீதான் அவனுக்கு அம்மா, நான் தான் அவனுக்கு அப்பா. சுதா, என்ன நீங்க? இல்ல சார், ஆ. இவ்ளோ தத்ரூபமா கதை எழுதுன உங்க கைக்கு தங்க காப்பே செஞ்சு போடலாம் சார். அப்படியா? ஆனா எனக்கு வசதி இல்ல சார். ஆ? அதனாலதான் இந்த சின்ன பரிசாவது கொடுக்கலாமேன்னு. கழுத இதே கையில குடுக்குற, கன்னத்துல குடு. டேய், அவன் என்ன குடுக்கறது? நான் குடுக்கறேன். என்ன ஆம்பளை குரல் கேக்குது? டேய், ஆம்பளைக்கு ஆம்பளை கொடுத்தா அசிங்கமா இருக்காது? அறிவு கட்ட முண்டா யாரா அவன்? நான் தான்டா. ஆஹா, நீங்களா? அம்மா, நீங்க எங்க இங்க? சாரு, எல்லா விஷயத்தோட தான். என்னம்மா நேபாள் கதையா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு நேபாள் கதையும் தெரியும், அந்த கதாசிரியரையும் தெரியும். அதுல தாத்தன், அப்பன், பேரன் 3 பேத்துக்கு ஒரே இடத்துல மச்சம் இருந்துருமே. கரெக்ட் சார், கரெக்ட். காலை டிஃபன் சாப்பிட்டியா? ஏன்? தாங்கணும்ல, தயாரா இரு. ஏம்மா, அந்த கதையில தாத்த அப்ப மகன் 3 பேரும் அரணாக்கொடி கட்ட மாட்டேன்னு அலுப்பு பண்ணிருப்பானுங்களே. சார், என்ன இந்த கதையை பத்தி இவ்ளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்பா கேரக்டரோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்? அடுத்த நடவடிக்கை, இந்த கதாசிரியர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ ஒரு 5 நிமிஷம் கதை சாத்திட்டு வெளியே இரு. ஓகே ஓகே. எம்மா, 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 எம்மா. என்ன அடிக்கல அடிக்கல, ஏன் கத்துற? அடிக்கிறதுக்கு மேல கத்துறோம்னா அடியை நிப்பாட்டுவீங்கல்ல சார்? ஏன் சார்? அம்மா! ஹலோ நான் தான் மோனிஷா பேசுறேன். ஹலோ, சொல்லு சொல்லு. பையன் நல்லா இருக்கிறான், பயங்கர லூட்டி, தாங்கவே முடியல. ஐயோ, ஏன் கத்துறீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. லைன் கிளீனா இருக்கு. நேபாள்ல இருந்து பேசுற மாதிரி இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. மெட்ராஸ்ல இருந்தா பேசுறேன். மெட்ராஸ் இருந்தா எங்க இருந்து பேசுற நீ? உங்க ஆபீஸ் எதிரில் இருக்கிற கடையில இருந்தாங்க பேசுறேன். மோனிஷா, நீ எப்படி திடீர்னுங்க? அத பத்தி நிறைய பேசணும். போன்ல பேசினா சரி ஆகாது. பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்க வாங்க. ஏய், என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? நானே வந்து உன்னை கூட்டணும்னு சொன்னல. எப்படா பையன் கல்யாணத்துக்கா? இல்ல இது அப்பா. அப்பாதான்டா. இந்த பொண்ணை தந்தி கொடுத்து வர சொன்னதே நான் தான். உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? எனக்கா? டேய், சாரிடா, உங்க அப்பா போட்ட போர்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே கக்கிட்டப்பா, என்ன மன்னிச்சிடுறா. ஏன் இந்த கை நல்லா இருக்கேன்னு பாக்குறீங்க? எல்லாத்தையும் வேணா எடுத்துட்டு போகலாம். ஏய். போங்க பண்ண அவனு சொன்னங்க. ஆ. ஏண்டா, இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா உங்க அப்பா கிட்ட மறைச்சிருப்ப. நீ தானே ஸ்ரீராம அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. பவன் எப்படி சொல்றது? அது அப்ப சொன்னேன், இது இப்ப சொல்றேன். வள்ளி தெய்வனோட இருக்கிற முருகனை நம்ம தெய்வம் கும்பிடுறது இல்லையா? ஏங்க, என்ன உங்க சௌரியத்துக்கு அப்பப்ப சாமியெல்லாம் மாத்திக்கிட்டே போறீங்க? ஏது போற போக்க பார்த்தா பெரிய அரசியல்வாதி ஆயிருவீங்க. அதெல்லாம் குடும்பம்டா. அவன் நேபாள நாட்டையவே மாத்தி இருக்கிறான். ஏண்டா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசுவே கொடுத்திருக்குது, அந்த பொண்ணை தனியா விட்டு வந்திருக்கிறியாடா? தனியா தான் விட்டு வரல,
ஊர்ல அது பொண்ணு தாத்தாலாம் இருக்காங்க, அதான் சொல்லு நீ. தாத்தா இப்போ இல்லைங்க, செத்துட்டாரு. 6 மாசம் ஆச்சு. இது ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? சொன்னா நான் தனியா இருந்து கஷ்டப்படுவேன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அதான் சொல்லல. அப்போ இவ்வளவு நாளா நீ தனியா தான் இருந்தியா? அட பாவி, இப்பேற்பட்ட நல்ல பொண்ணு இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சரி வா போலாம். அப்பா எங்க? நம்ம வீட்டுக்கு. வீட்டுக்கா? ஜானகி கிழிச்சிருவா. ஏங்க கொஞ்சம் இருங்க. ஸ்ரீராமன் முருகனாயி கிருஷ்ணரானா நீங்க ஒத்துக்குருவீங்க. இந்த பொண்ணை கொண்டு வீட்டுல திடீர்னு நிப்பான்னா அங்க ஜானகி ஒத்துக்கணுமே. இத சிந்திக்க வேணாமா நீங்க? சரி, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றேன். எப்பா முன்னெல்லாம் தவணை மாச கணக்கில் கொடுப்ப, இப்ப என்ன சுருங்கி வாரமாயி போச்சு. நியாயமா பார்த்தா இதுவே ஜாஸ்தி. இப்ப இந்த பொண்ணை எங்க தங்க வைக்க போற? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கைவச ஐடியா நான் வச்சிருக்கேன், தூக்குங்க. அப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதான் வாங்க. நானா வரல, மாமாதான். எல்லாம் அவர் சொன்னாரு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நம்ம புள்ள எப்படி இருக்கா? அவனுக்கு என்ன, ராஜா வாட்டம் நல்லா இருக்கான். நான் பாக்கணுமே. ஏற்பாடு பண்றேன். அவன் ஸ்கூல் வாசல்ல உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடை போட்டு தரேன். நீ அங்கேயே இருந்து பாரு. இந்த பாரு, பையன் என்ன மாதிரி ரொம்ப உஷாரு. நீ பாஸ்த கிஸ்த கொட்டி பூஞ்சின்னு வச்சுக்க, அப்புறம் வீட்டுல என்ன பூஞ்சிருவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மாடி இப்போவாது கேட்டியே, ஏதோ இருக்கிற. பாய் டாடி. இங்க வாடா. அண்ணா. ரவி, டாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். நீ மட்டும் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டுனா உனக்கு ஒரு கசட் ஐஸ்கிரீம். நம்ம ஐஸ்கிரீமுக்கு வெளியே கூட போவானா? அங்க பாரு, ஒரு அம்மா ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காங்க. உனக்கு இங்கே வாங்கி தரேன். இந்தியாவின் தலைநகரம் எது? நேபாள். விளையாட பத்தியா? இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. வேணும்னு தான் சொன்னியா? எதுக்கு அப்படி சொன்ன? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்னென்னலாம் கட்டிக்கணும் உங்க மம்மிக்கு சொல்லி கொடுத்தேன் நான் தான். நீ முதல்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. உனக்கு வேணாப்பா, அப்பாவுக்கு வேணும். ஒரு ஐஸ்கிரீம் வேண்டா கண்ணு. நீ அந்த அம்மா கிட்ட போய் கேட்டனா கசட்ட ஐஸ்கிரீம் காசு எல்லாம் கொடுப்பாங்க. மங்காய பேடு ஒன்னு நான் பார்த்தா என்ன நீ பத்தியாடா? எல்லாம் அந்த கிராஸ்ல போறதவங்க முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. அவன இது மாங்கொட்டியா இருக்கு. என்னங்க என்னங்க? ஐயோ, என்ன என்ன இப்படி ஆயிட்டீங்க? நீங்க எப்படி மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஆயிட்டேன்? ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? நல்லாவே தெரியுது. காலையில இருந்து யோசிச்சு யோசிச்சு நான் இப்பதான் கொஞ்சம் தெளிவானேன். எதை பத்தி நீ சொல்ற? நம்ம ரவியை பத்தி தான் பேசுறேன். ரவியை பத்தியா? ஆமா, ரவியை பத்தியே தான். அதாவது ஜானகி, ஒரு மனசு தப்பு பண்றானா அவன் தெரிஞ்சு பண்றது இல்ல. சந்தர்ப்பம், சூழ்நிலை, விதி அப்படி ஆட்டிப்படை. நம்ம வீதி எப்படி இருந்தா நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? 4 வயசு புள்ள அவன் சேர சின்ன தப்புக்கெல்லாம் அவன் மேல எரிஞ்சு விடுறீங்க. தாய் ஒருத்தி நான் பக்கத்துல இருக்கும் போதே தாய் இல்லாத புள்ள மாதிரி அவன் தலையில டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. நீங்க அவனை இன்னும் நம்ம பிள்ளைன்னு ஒத்துக்கவே இல்லை. தத்து பிள்ளையாதான் நினைக்கிறீங்க. எம்மா தாயே, நீ இருக்கிறியே மனுஷன் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டி தண்ணி குடிக்க வச்சிட்டியே. எங்க வாழ்க்கையை திசை மாறிடணும்னு பயந்துட்டேன். இந்த பாரு பைத்தியம், நீ அவனுக்கு செல்லம் கொடுத்து நானே அவனுக்கு செல்லம் கொடுத்தா இவன் எப்படி உருப்பிடுவான்? ஊருக்காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தத்து புள்ள தானே, அதான் தரத்திலேயே வளர்த்துருக்காங்க. நீ சொன்னா சரி, நாளைல இருந்து நான் கையை வைக்கல, நீயே பாத்துக்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க அடிங்க, நான் வேணான்னு சொல்ல. எனக்கு ஒரே படபடப்பா இருந்துச்சா, அதனாலதான் அப்படி. பிரச்சனை தீர்ந்தது இல்ல? தீர்ந்துச்சு. பாடுங்க. நீங்க தூங்கலையா? எங்க இனிமே நான் தூங்குறது?
எரியுதாப்பா? இல்லாண்டி ஜில்லு இருக்குது. இது ஐஸ்கிரீம் மாட்டியாச்சே, கை வச்சா எப்படி எரியும்? ஜில்லு தானே இருக்கும். உனக்கு அடிப்பட்டும் குறும்பு போல பாரு. ஜானகி வரமா? இருங்க நானும் வரேன். எங்க? ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு நீ எதுக்குப்பா? ஏன் நான் ஸ்கூலுக்கு வரக்கூடாதா? வரலாம். அதுக்கு தான் வரேன். போனா போயிட்டு போதுன்னு விட்டு வச்சா ரொம்ப தான் தலைமையில ஏறாங்க. யாரு? அங்க வாங்க சொல்றேன், வாடா. மத்தவங்க அளவுக்கு புத்தி இல்லைனாலும் நமக்கு ஓரளவுக்கு மூளை இருக்கு. ஒண்ணு முட்டாள் கிடையாது. உன்னை முட்டாள்னு யாருப்பா சொன்னது? ஸ்கூலுக்கு போற நம்ம புள்ள பத்திரமா திரும்பி வருவான்னு நம்பிதானே அனுப்புறோம். ஆமா, பத்திரமா தானே இருக்கான். அந்த ஸ்கூல் வாசல்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குதா? இருக்கு. அதான், வாடா. ஜானகி, ஆ. அவன் ஐஸ்கிரீம் கேட்டா கூட வாங்கி கொடுக்கறது இல்ல. நீதான் அவனை பயமுறுத்தி வச்சிருக்கிய. அத பத்தி யார் இங்க சொன்னாங்க? அங்க ஐஸ்கிரீம் விக்கிறவ ஒரு நேபாளக்காரி தானே. நேத்து தான் பையன் என்கிட்ட சொன்னான். என்னடா உளறன? அம்மா திருவி கேட்டாங்க, நான் புட்டு வச்சுட்டேன். ஏங்க அவன் அடிக்கிறீங்க? ஏற்கனவே தலையில அடிபட்டு இருக்கு. பரீட்சையில 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்னு வாங்க. ஏங்க அத கேட்கதான் நான் வரேன். அந்த டீச்சர் அங்க எதுக்கு இருக்குதுங்க? மாசமான டொனேஷன் லொஸ்க்கு பேப்பர் மட்டும் அனுப்பிச்சாளுங்க. நேத்துக்கு கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு. அப்படியே டிஞ்சர் கூட போடாம அனுப்பிச்சாளுங்க. அந்த பொண்ணு இல்ல ஐஸ்கிரீம் விக்கிற பொண்ணு, அதான் புடவை குடிச்சு கட்டு போட்டு அமைச்சிருக்கு. அந்த பொண்ணை பார்க்கதான் நான் வரேன். ஏன்? ஐயோ, அவ கட்டெல்லாம் போட்டலாவா? ஆமாங்க, இப்ப அதானே சொல்லிட்டு இருக்கேன். அது கட்டி இருந்த புடவை கிழிச்சு நம்ம பிள்ளைக்கு கட்டு போட்டு இருக்குது. சரி, அதுக்கு தான் இந்த புடவை அந்த பொண்ணு கொடுக்கலான்னு. இந்த புடவை எதுவும் ஞாபகம் இருக்கா? நேபாள். அதான் அது நேபாள் ஆச்சா. இந்த புடவை அது கொடுத்தா சந்தோஷமா இருக்குமேன்ட்டு. சரி கூட, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். ஐயோ, அது என்னங்க, நானே பார்த்து நன்றி சொல்லி கொடுக்கணுங்க. ஐயோ, அதுக்கு நன்றி எல்லாம் சொன்னா புரியாதுமா. அது நேபாள். ஏன் உங்களுக்கு மட்டும் ரொம்ப நேபாள் தெரியுமா? நான் அப்படி ஜாட மாட்டியெல்லாம் சொல்லி புரிய நான் கூட ஜாட மாடியா சொல்லி புரிய வச்சுக்குவேன். ரொம்ப மக்காக்குறாதீங்க. ஆமா. அம்மா, ஆ, ஏமா அப்பா டென்ஷன் வராரு? அவர் எப்படா டென்ஷன் ஆகல. உள்ள போ. இருங்க, புடவை. ஏமா சூடா உங்ககிட்ட என்ன இருக்கு? என்னடா கேன மாதிரி கேட்டுக்கிட்டு ஐசிக்கிற பாப்பாவே ரொம்ப சூடா இருக்கல்ல. என்ன கண்ணு அம்மா? சூடா வேணுமா? எங்க அடிக்கடி பட்டுச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் வீரமா சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு சண்டை போடுறோமா? நம்ம பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க மேல கை வச்சேன்னா அப்புறம் உன் மேல கை வச்சேனா? அது கரெக்ட் தான். நீ நேபாள் தானேமா? ஆமா, வீட்டுல யாராவது இருக்காங்களா? ஜிஜோ, கல்யாணம் ஆச்சுல்ல? புருஷன் விட்டு ஓடிட்டானா? துரோகி, தண்டா, உதவாக்குற. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உங்களை சொல்லிங்க,
சரளா புருஷன் இல்ல கோயில்ல முனுசாமி பூக்கடை. இவங்க பிரச்சனை என்ன அத பேசு. சரளா, முன்சாமி, கோயின்சாமி, கன்சாமி இவங்க பத்தில கேட்டவன. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஐயோ சரிம்மா, தினம் யாருன்னா ஒருத்தவங்க கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. நீ அழகா இருக்க, அதுக்கெல்லாம் வந்து என் புருஷனை வந்து அனுப்ப முடியுமா உன்னை காப்பாத்துறதுக்காக? நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். என் பிள்ளைக்கு என்ன பிடிச்சு போயிருக்கு, எனக்கும் பிடிச்சு போயிருக்கு. பேசாம என் கூட வந்துறேன் என் வீட்டுக்கு. இங்க வாணி, நான் ஒரு ஆம்பளை, இன்னொரு பொம்பளை நம்ம வீட்டுக்குள்ள வந்தா என்ன பத்தி இந்த உலகம் என்ன பேசும்? உலகம் என்ன பேசினா எனக்கு என்ன வந்துச்சு? நான் தான் நினைக்கணும். நான் என்ன சொல்றேன் அவளை கூட்டு போலான்னு. ஏங்க பாவம், ஒரு பொண்ணு ஏழை, புருஷன் கை விட்டுட்டான், நடுரோட நின்னு அவசப்படுறா. சரி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போனா எனக்கும் ஊடமாட ஒத்தாசை இருக்குமேன்னு பார்த்தா. அப்படின்னா கரெக்ட் தான். ஏன்னா அடிக்கடி உனக்கு வேற உடம்பு சரியில்லாம போகுது. அந்த நேரத்துல இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமே. ஓஹோ, இந்த பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, இங்கே விட்டு போறாருக்கா. நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம். நான் வேணாம் சொன்ன கேட்க போறேன். நீ இருக்கிறியே பிடிவாலும், உன் மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா அப்படியே உட்டும்பா பிடிச்சிக்குவே. என்னமோ கூட்டு வா. வாமா. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா சார். சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம் இருக்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு பொண்ணாவே கூட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆ, ஜானகி கண்ணையா மாறிடுவா ஆ. இல்லையா? ஆ, ஆ. ஆகையினால நம்ம என்ன பண்றோம், ம். அந்த பொண்ண ஆம்பளை வேஷம் போட்டு இங்க கூட்டி வந்துட்டா என்ன? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? பரவாயில்ல சார், கை வசம் வேற ஐடியா இருக்கு. ம். 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 அதாவது சார், கோயம்புத்தூர் பக்கத்துல பெருந்துறைங்கிற ஒரு ஊர்ல உங்களுக்கு ஒரு சின்ன வீடு. எனக்கு கதைக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன வீட்டுக்கு போன பொண்ணு நேரா அந்த வீட்டுக்குள்ள வருது, உங்களை அப்பான்னு சொல்லிக்கிட்டு. ஆச்சா சார், இப்ப நான் சொன்ன ஐடியா சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகலைனா இனிமே இந்த கண்ணாடிய நான் போடல சார். அப்பான்னு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளார வந்தா பாண்டியனுக்கு என்ன உறவு? ஓஹோ, கதை அப்படி போதோ? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு ஐடியா சொல்றானா, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீ ஐடியா சொல்றிய? சார் அங்க பாருங்க, நம்பர் 1 நம்பர் 2 சேர்ந்து வருதுன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்களை அங்கேயே நிக்க சொல்லு. இப்ப நான் வர்றேன். திருப்பரங்குன்றம் மலை மீது வாழும் வடிவேல் முருகன் வள்ளியூராணியோடு வர்ற மாதிரி இருக்கிறா பாண்டியா. கங்க்ராச்சுலேஷன். எப்படி அசத்திட்டா? ஐயோ, காலேஜ்ல நான் பண்ணாத இதுக்கு போய் பெருசு பண்ணிட்டு. ஆமா, நீயா சொல்லி கூட்டி வந்தியா அல்லது ஜானகி சொல்லி கூட்டி வந்தா? ஐயோ அண்ணே, நான் தான் கூட்டு வந்தேன். வேலைக்காரி அவ கூட்டு வந்தானே, நான் கூட்டு வந்தானடா. என்னங்க இது? அதுக்கு முன்னாடியே வேலைக்காரின்னு சொல்லிட்டு பாவம். இல்லண்ணே, நல்ல வீட்டு போட்டு தானே. புருஷன் சரியில்லை, முட்டா பையன். நம்ம ரவி படிக்கிற ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல தான் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்குது. சரி, எனக்கு ஊடமாட ஒத்தாசை இருக்குமே, நான் தான் கூட்டு வந்தேன். மனுஷா, இது வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, இவருக்கு ஃப்ரெண்டு, பெரிய கதாசிரியர். உண்மை கதையெல்லாம் அப்படியே எழுதுவார். புரிஞ்சுதா? நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. ஆமா, ம். இதான் ஹாலு. மேல எல்லாம் போய் பார்க்கலாம் வா. டேய், உங்க அப்பா வராரா? எங்க என் மருமக? உள்ளயா? இங்க எனக்கு சொல்லிதான் ஒண்ணு ஆமா. நினைச்சேன். அதுக்குள்ள ஏன்டா உள்ள அனுப்புன? மருமகளே, பாப்பா, என்ன அந்த பொண்ணை வீட்டுக்காரியா கூட்டு வரல, வேலைக்காரியா கூட்டு வந்திருக்கேன். இத பாருடா, கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு இந்த வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல ஜானி கிட்ட அவளும் என் பொண்டாட்டி தான் நீ சொல்ற, இல்ல நான் சொல்றேன். பாண்டியா, இது ஏற்கனவே தற்கொலை பார்ட்டி. இப்ப பேசிட்டு போற வேகத்தை பார்த்தோம்னா அடுத்த வாரமே உங்க வீட்டுல காரியம் நடக்கும் போல் இருக்கு. அவ்வளவுதான்ப்பா நான் சொல்லுவேன். என்ன நடக்குதோ இல்லையோ, நிச்சயமா ஒண்ணு நடக்க போகுது. என்னது? நான் தற்கொலை பண்ணிப்பேன். டேய், இந்த முடிவு கூட ரொம்ப நல்லா இருக்குடா. இதை விட ஒரு முடிவு வச்சிருக்கேன். எப்படி? அப்புறம் என்னாச்சுன்னா, காக்கா பாட்டு பாடிச்சா, வாயில இருக்கிற வடை கீழே விழுந்துச்சு. நிறைய அதை தூக்கிட்டு ஓடிச்சு. என்னடா இது புது பழக்கம்? யார் கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டான். சாப்பிட்டுட்டானா? சாப்பிட்டா. நான் கதை சொல்லிட்டா இருந்தேனே, அவன் சாப்பிட்டான். சரிம்மா, நீ அவனை கீழே இறக்கி விட்டுரு. நான் உனக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், உள்ள போய் சாப்பிடு. இந்தாடா. எனக்கு வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்கு. அடி வாங்க போறேன். ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன் வர வர. எனக்கு வேண்டாம் வேண்டாம், ஆளை விடு. முத்து வேணுமா? ஏய், தெரவி, பரீட்சை வருதுடா, புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிடா. நான் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் ஸ்கூல்லயே படிச்சிட்டேன். எல்லாமே ஸ்கூல்ல படிச்சிட்டாராம். சரி வா உட்கார், நம்ம கேரம்ஸ் ஆடுவோம். வேண்டாம். ஏன்? ஆண்டியும் நானும் வேற விளையாட போறோம். வேற விளையாட்டு நீங்க விளையாட வேணாம், போய் உள்ள போய் படிங்க போங்க. அதான் சொல்றேன், ஸ்கூல்லயே படிச்சிட்டேனே. என்னடா எது பேசுற நீ? வாய் மூடு, அடி கொன்னுடுவேன் கொன்னுடுவேன். வர வர நான் கவனிச்சிருக்கேன், திருப்பி திருப்பி பேசிருக்க நீ. போய் படிப்பா. அங்க போய் என்ன உட்காந்துருக்க? சத்தமா படிக்கணும், எனக்கு இங்க கேட்கணும். படுறா. இல்லம்மா, அவன் படிக்கணும்னா நான் தான் விளையாடலான்னு கூப்பிட்டேன். நீ கூப்பிட்டதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, இருக்கிறது ஒரு குழந்தை, அவனை சரியா படிக்க வைக்க முடியல, கவனிக்க முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க பைத்தியக்காரசி மாதிரி உட்காந்துருக்கேன்? ரொம்ப நாள் பைத்தியக்காரசி மாதிரி தான் இருந்தேன். குழந்தை இல்லைன்னு கடைசியில அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ நாமளும் மனுஷியா வாழணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என் குழந்தை எப்பவுமே அடிச்சதே இல்லை. இந்த பரமா நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. நீ மத்த வேலையெல்லாம் பாரு, ரவி விஷயத்தை மட்டும் என்கிட்ட விட்டுரு. அதை விட்டு எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நான் பார்த்தாதான் சரி வரும். என்னங்க இது திடீர்னு பூல வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பூக்காரமா பையனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன், அவங்க அன்பளிப்பா கொடுத்தாங்க. அதானே, அந்த லஞ்சத்தை வாங்கி எனக்கு லஞ்சமா கொடுக்குறீங்க. நீங்களா வாங்கிட்டு வர மாட்டீங்களே? என்னடா அதிசயமா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம்னு நினைச்சேன். மல்லிப்பூல வாசம் இருக்குன்னு தான் தெரியும், பாசம் இருக்கு நீ சொல்லிதான் தெரியும். இந்த திரும்ப நான் இன்னும் மூஞ்சி கழுவல, இருக்கட்டும் அப்புறமா வச்சுக்கிறேன். பயந்துட்டியா? மல்லிப்பூவை யாரும் பாத்துட்டாங்க. அப்ப நானே வச்சு விட்றேன். என்ன வலிக்குதா? அப்ப ஏன் கத்துன? ஐயோ ராஜா, இது ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல ராஜா. இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, மம்மி கிட்ட சொல்லக்கூடாது. அதானே? அதேதான், மம்மி கிட்ட சொல்லாதப்பா. அப்ப நான் சொல்றது நீ கேட்கணும். என் நேரம்டா. இல்ல, இது ஏன் நேரம். சொல்லு, என்ன வேணும்? எனக்கு விளையாடுறதுக்கு டைனோசர் பொம்மை வாங்கி தரணும். அது 2000 ரூபாடா. இல்ல, அது அளவுக்கு ரொம்ப கம்மி. அட பாவமே, ஓசின்னா அப்படியே அள்ளிட்டு வந்துடுறதா? மோனிஷா, என்ன மம்மி? பொண்ணு கூப்பிட்டேன். மோனிஷா எங்க? அங்க முக்கியமான வேலை இருக்காங்க. சரி, இந்த பூவை கொண்டு போய் கொடு. அப்பா தான் கொடுத்துட்டாரு. எது? அப்பா ஆனா கொடுத்துருக்காரு. இந்த பூ அங்கது கொண்டு போய் கொடுக்கணும்னு கேட்டேன். ஏய் முந்திரி கொட்ட, அதெல்லாம் எனக்கு எதுக்குடா? இந்த கொண்டு போய் கொடு பத்திரம். டேய் அப்பா, என்னடா மரியாதை குறையுது? மரியாதையா? நல்ல மானமே போயிருக்கும். ஐயோ, ஏது இது? மம்மி கொடுத்துங்க, அவங்க கொடுக்க சொல்லி. என்ன மம்மி, எனக்கு என்ன அவங்க தலை பூ இருக்குன்னு சொல்லிண்டா? என் தலை உருண்டு இருக்கும். கொஞ்சம் வேல்யூ 2000 ரூபாய் டைனோசரஸ் பொம்மை. நான் வச்சுக்கோ. அம்மா உடுமா, சும்மாரா. அம்மா உங்க உடுமா. பையனோட என்னால மார் அடிக்க முடியாது. மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. 9, 5, 7, 3 நல்ல நாள் சாப்பிட்டு சாத்துங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவான். என்னடா அது? பச்சை டைம் எல்லாம் வந்து போச்சு. திங்கிறதுக்கு மறக்குதா? காலையில கூட இட்லி மல்லிப்பூ மாதிரி இருந்துச்சு. டேய், மார்க்க பத்தி பேசினா என்னமோ மல்லிகை பொண்ணு பல்ல கட்சியில சொல்ற அறிவு கட்டவனா உன்ன? ஜானகி, குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தை அடிக்கிறது நாம தெய்வத்தையே அடிக்கிற மாதிரி. என்ன பொல்லாத படிப்பு? படிப்பு என்பது படிப்படியா வருது, அதான் படிப்பு. ஐயோ சாமி, நமக்கு தெரியாது. நீங்களும் உங்க பிள்ளை எக்கடாவது கிட்டு போங்க. என்ன எவ்வளவுப்பா மார்க் வாங்கியிருக்கேன்? பாத்தா தெரியல. பாத்தனே 7, 4, 9. அடுத்த தடவை என்ன பண்றேன்னா 2, 1/4, 0 இப்படி வாங்க. என்ன அடிச்சுக்கணும்? ஏய் வந்துட்டா. ஹாய். ஹலோ. ஏய் ஏய், என்னடா டான்ஸ் ஆடுற? ரோட்ட பார்த்து ஒழுங்கா போக முடியாதா? இது என்ன தெரியுதா? மன்னிச்சிருக்கா. ஐயா, அக்காவா? எனக்கு அப்பமா இருக்கிற அக்கான்ற. ஓடுற. இந்த பாருமா, நீங்க நின்னா சரி வராது. காலி பசங்க ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருப்பானுங்க. போதும், உள்ள போய் ஏதாவது வேலையை பாரு. என்னம்மா இது? எல்லா பாத்திரத்தையும் நீயா தேக்க போற? நம்ம வீட்டு வேலை நம்ம செய்யறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு மாமா? இதாமா, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். 1 டம்ளர் மோராவது கொண்டு வர்றேன். ஒண்ணு வேண்டாம் மாமா, ஏன் சும்மா கஷ்டப்படுறீங்க? உனக்காக ஏதாவது செய்யலாம்னா விட மாட்டேங்கிறிய. என்ன செய்யறது? ஒண்ணு செய், நான் இந்த பாத்திரங்களையே தேய்ச்சு கொடுக்குறேன், நீ கழுவி வை. ஐயோ, ஒண்ணு வேண்டாம் மாமா, விட்டுடுங்க. விடு விடு, கம்மனரு.
நீ வேலை பாரு. பாரு பாரு, வேலை பாரு. இங்க பார், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு பார்த்தா என்னம்மா, இந்த வீட்டுல உன்ன மகாராணி மாதிரி நான் வச்சுக்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். சொன்னா கேட்கவே மாட்டீங்க. வாங்க, அங்க பாருங்க. எங்க அப்பன் பக்கத்துல யாரு? என்ன, நம்ம வீட்டு வேலைக்காரி மோனிஷா. உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன பாத்திரம் தேக்க ஒத்தாசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்திலயாவது இந்த ஆள் இந்த வீட்டுக்கு உபயோகமாகறாரு, அதுக்கு சந்தோஷப்பட்டுக்க. ஐயோ, அவர் என்ன பேசிட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு? என்ன? இதே வீட்டுல அந்த பொண்ணை மகாராணி மாதிரி வச்சுக்கிறாராம். அது அவர் அந்த பொண்ணை மக மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. உன் காதல மகாராணி மாதிரி விழுந்திருக்கும். நான் என்ன செவிடாப்பா? இல்லைங்க, ஒண்ணும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அந்த பொண்ணை உங்க அப்பா எனக்கு மாமியார் ஆக்கிடுவாரோன்னு எனக்கு பயம். கற்பனைக்கு ஒரு அளவு இருக்குதுமா. உண்மைதாங்க சொல்றேன். இந்த பாரு, உன்னை விட எங்க அப்பா பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். ஓஹோ. நீ என்ன வேணா சந்தேகப்படாதே, அதே மாதிரி எங்க அப்பா மேலேயும் சந்தேகப்படாது. இது என்னது இது? என்னமோ பாத்துருக்கீங்களே, என்ன பிரச்சனை? நீ ஒண்ணுதான்டா பாக்கி. இந்த அப்பாக்களே இப்படிதான். அப்பாக்கள்னா வேற யாரா? அப்பானா அப்பாவோட அப்பா. அப்பா இந்த சிலோன் அடியெல்லாம் நீ கேட்டதில்ல? ஐயோ, உங்களோட பேசின எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆனா பைத்தியம் பிடிச்சது போல இருக்கு. மம்மி நீ பேசாம நான் சேர்த்துங்க, இதான் கெட்டு போடு. ஆமா, வேலூர்ல ஒரு இடம் காலியா இருக்குதா, ஒரு 10 வருஷத்துக்கு விட்டுருவா. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இந்த வீட்டு அம்மா தான் வர சொல்லுச்சு. இதுதான் தேவ்லா மாப்பிளே. இந்த வீட்டு லடிக்கி மோனிஷாவே என் பையனுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கு. மோனிஷாவுக்கு நிச்சயதார்த்தமா? ஹலோ, நான் தாண்டா கோப்பம் பேசுறேன். இங்க வீட்டுல உன் சின்ன பொண்டாட்டிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? நான் எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பாரு உன் ஆளு கிட்ட கொடுக்குறேன். ஆமாப்பா, உங்க அப்பா சொல்றலாம் உண்மைதான். நிலைமை ஏடா உடம்பா மாறுறதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேர பாரு. போ போ போ, நிச்சயார்த்தம் முடிவுக்குள்ள போய் கலந்துக்கிற பாரு. சரிங்க, போயிட்டு வாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா. சரி சரிம்மா. அம்மா, நாள் நெருங்கிட்டு இருக்குமா, எல்லா ஏற்பாடையும் சீக்கிரம் பண்ணிடுங்க. சரி. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. இந்நேரம் வரல உங்களுக்கு அதான் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் இப்பதான் கிளம்பி போறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? என்ன? நான் ஒருத்தருக்கு என்ன கேக்குறதா இல்லையா? இந்த வீட்டுல நீயே ராஜா, நீயே மந்திரியா? ராஜாக்கு மூளை இல்லைன்னா சமயத்துக்கு மந்திரி ஆலோசனை சொல்ல வேண்டியதுதான். உங்களுக்கு ஏதுங்க நேரம்? அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு. திடீர்னு அவன் புருஷன் வந்து நின்னா என்னடி பண்ணுவ? எப்பவோ விட்டுட்டு போன புருஷன் இப்ப வந்து நிக்கிறானாக்கும். நீங்க வேற. அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? நல்லது செய்யறதுக்கெல்லாம் யாரையும் கேட்க வேணாங்க. பாவம் அந்த பொண்ணு. போற வர காலி பசங்க எல்லாம் கலாட்டா பண்றாங்க. ஒரு பொண்ணு மனசு துடிக்கிறது ஒரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். நான் எல்லாம் சரியா தான் செஞ்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இத பாருங்க, நீங்க குறுக்கால எதையாவது பேசி தயவு செய்து கெடுக்காதீங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்த பாவம் உங்களுக்கு வேணாம். வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்கேன். அன்னைக்கு ஞாபகமா லீவ் போடுங்க சொல்லிட்டேன். இந்த பாரு ஜானகி, நான் சொல்றது கேளு. இப்ப என்ன பண்ண போற? இப்ப என்ன நிச்சயதார்த்தம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுவியா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவியா? நீ ஏமா டார்ச்சர் பண்ற? இத பார், இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒன்னா நாளைக்கு நீ சொல்ற, இல்ல நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க சார். சூப்பர் வீடு புடிச்சு தரேன் சார். அட்வான்ஸா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் சார். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லையா, சீக்கிரமா புடி. அது போதும் சார். இன்னைக்கு ஈவினிங் கூட சாவி கொண்டு வந்து தரது என் பொறுப்பு. போ. எங்க நான் தான் மோனிஷா பேசுறேன். எங்க இருந்து? அர்ஜென்ட்டா பேசணும். பக்கத்துல இருக்க பார்க் போங்க. நானே வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நல்லவேளை நீயே பொட்டி வீடு வந்துட்டேன். இந்த பார், உனக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். அங்க உனக்கு எல்லா வசதியும் இருக்கும். என்ன உன்னை பிரிச்சுன்னு வருத்தப்படுறியா? இல்ல, குருவி குடும்பம் மாதிரி இருக்கு இந்த அழகான குடும்பம். என்னால கலைய வேண்டாம். உன்னால கல்யாணம் வேணாம்னா அந்த குருவி கூட்டுல நீ ஒருத்தி தானே? வேண்டாங்க, எனக்கு இதுவே போதும். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணுங்க? ஒரு நல்ல புருஷன், நல்ல குழந்தைங்க. இது ரெண்டுமே கடவுள் எனக்கு கொடுத்திருக்க. ஆனா அக்காக்கு அப்படி இல்ல. நீ 1000 சொல்லு, இன்னைக்கு என் உயிரே போனாலும் சரி, ஜானகி கிட்ட இந்த உண்மையை போட்டு உடைக்க போறேன். டேய், உயிர் போனதுக்கு பின்னால உண்மையை சொல்ல முடியாதுப்பா. நீ இந்த ஜென்மத்துல ஜானகிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நானும் உங்க அப்பாவும் போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். சொல்லிட்டீங்களா? ஆத்திரப்படாதா, மோனிஷா அவன் பொண்டாட்டின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். மத்தபடி உன் குழந்தை குட்டி நேபாள் உறவு முறையெல்லாம் உங்க அப்பா தான்டா சொன்னாரு. நான் சொல்லவே இல்ல. எங்க அப்பாவா? ஆமாப்பா, பயந்து போய் ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்காரா. அதுக்கு ஜானகி என்ன சொன்னா? ஜானகி ஒண்ணு சொல்லடா, போன் உடையிற மாதிரி டமார் ஒரு சத்தம் கிடைச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியல. அதான் உங்ககிட்ட நேர்ல இந்த விஷயத்தை சொல்லலாம்னு வந்தோம். எக்ஸ்கியூஸ் சார், பக்கத்து வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்க. உங்க வைஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். வசந்த் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
என் கூட வாங்க. ஜானகி என்ன ஆச்சு டாக்டர்? நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க யாரும் சரியா ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். போன மாதிரி தான் எல்லாம் சரியா இருக்கு, ஆனா பேச முடியாம பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. டாக்டர் இப்ப என்ன பண்றது? இப்ப கேளுங்க. அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி தரக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா டாக்டர், நான் தான் அவன் 2ஆம் கல்யாணம் பண்ண விஷயத்த அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இதை விட ஒரு பெண்ணுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வேற என்ன வேணும்? சரி, நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். முன்ன ஒரு சமயம் இதே நிலைமையில இந்த ஆஸ்பத்திரியில அந்த பொண்ணு இருந்த போது நீங்க வந்து ஒரு குரல் கொடுத்த உடனே அது முடிச்சிருச்சுல்ல. இப்ப அதே ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். உங்க மேல அந்த பொண்ணு உயிரியே வச்சிருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. ஏன் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு? இல்ல டாக்டர், நீங்க ஏதோ பண்ண போய் விபரீதமாயி அவன் என் மேல உயிரே வச்சிருக்கா டாக்டர். மிஸ்டர், உங்களால தான் இப்ப இந்த நிலைமை வந்துச்சு. உங்களால தான் அது கியூர் ஆகணும். தங்கச்சி, உன் புருஷன் எந்த தப்பும் பண்ணலாமா? அவன் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு மூல காரணமே நான் தான்மா. தங்கச்சி, எங்க இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போருமோன்னு பயந்துதான் நான் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேம்மா. இதெல்லாம் மறந்து அவனை மன்னிச்சிருமா. கொல்லி வைக்க ஒரு பேரன் வேணும் பேர வேணும்னு கேட்டதுனாலதான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. அவன் மூலம்னா நான் ஆதி மூலம். தயவு செஞ்சு என் மகனை காப்பாத்துமா. உனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற அதிர்ச்சி இல்ல, அவனுக்கு சிவியர் ஆட்டம் ஆகுமா. அரை மணி நேரத்துக்கு மேல தாங்காதுன்னு டாக்டர் கேட்டு வச்சுட்டாருமா. இனி மருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுமா. நீ மனசறிஞ்சு மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாத்தாமா அவன் பொழப்பான். தயவு செஞ்சு அவன் உயிரை காப்பாத்துமா. அவன் முடிவே உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. இத பாருமா, இனி டாக்டரா என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ மௌனமா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் புருஷன் உயிர் போய்கிட்டே இருக்குது. போய் தொலைட்டோம். டேய் ரவி, கூப்பிட்டீங்களாம்மா? உனக்கு யாரு அம்மா? நீங்க தான் அம்மா, அவங்க சும்மா. வாடா. தயவு செய்து என்னைக்குமே இதுல மட்டும் பங்கு கட்டுறாத. தங்கச்சி 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 கொஞ்சம் நில்லுமா. தங்கச்சி தங்கச்சி ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு பெரிய திருப்பத்தை எதிர்பார்த்தேன், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இல்ல. ஏன்னா வாசகர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். கொஞ்சம் பெருசா தானே? இந்தாங்க. இதுதான் உனக்கு சரியான முடிவு. என் இனிய தமிழ், இந்திய, நேபாள மக்களே, இந்த கலைப்புத்தன் கலை ஆர்வத்தால் செய்த இந்த சிறிய தவறை மன்னித்து சிரிப்பீர், சிந்திப்பீர், மீண்டும் மீண்டும் வந்து எங்களை சந்திப்பீர். வணக்கம்.